முன்னாடி இருந்ததை விட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆவறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எசேக்கியேல் 36:11. உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். மோசே இருந்த காலத்துலதான் யோசுவா இருந்தாலும் அவர் பெயர் அவ்வளவாக பேசப்படவில்லை. அவர் அப்படியே அவருடைய கரத்திற்கு அடங்கி இருந்து அவர் செய்ய சொன்ன யுத்தங்களை செய்தார், ஜெயித்தார். ஆனால் மோசேக்கு பிறகு நேரடியாய் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினால் சூரியனே நில் என்றால் நின்றது. அவருடைய பெயரும் கீர்த்தியும் தேசமெங்கும் பரவியது. ஆமாங்க, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து நாமே நம்மை உயர்த்தாதபடி கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்முடைய முந்திய சீரை பார்க்கலாம் பிந்தின சீர் நற்சீராகவும் புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் இப்ப எனக்கு இருக்கிற சீரை விட உம்மிடத்தில் நற்சீர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம் கற்பனைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியவும் பலத்த கரத்தில் அடங்கி இருக்க கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.